ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை மருத்துவ சேனல். இன்னைக்கு பார்க்க போற அழகு குறிப்பு, இயற்கையான முறையில் சரும பளபளக்க 7 அழகு குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறிப்பு 1: பால் மற்றும் மஞ்சள் பேஸ்ட். செய்முறை: பசும்பால் 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையை முகத்தில் தடவி 10 இருந்து 15 நிமிடங்கள் வரை விடவும். பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரால் முகத்தை சுத்தம் செய்யவும். நன்மைகள்: மஞ்சள் கிருமிகளை எதிர்க்கும் பண்பு கொண்டது. முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவும். சருமத்தை பொலிவாக மாற்றும். பால் சருமத்தில் உள்ள அழுக்குகளை எளிதாக அகற்ற உதவும். சருமத்தை மென்மையாகவும் ஈரமாகவும் வைத்திருக்கும். பசும்பாலில் உள்ள லாக்டிக் ஆசிட் சருமத்தை சீராக்க உதவும். பயன்பாடு: இது முகத்தில் இருக்கும் பொடுகு, சுருக்கங்கள் மற்றும் பொலிவின்மையை சரி செய்ய உதவுகிறது. தினசரி அல்லது வாரத்தில் 2 முறை பயன்படுத்தலாம். குறிப்பு 2: தேன் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் பேஸ்ட். செய்முறை: தேன் 1 டீஸ்பூன் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன், இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையை முகத்தில் மெதுவாக தடவி 15 இருந்து 20 நிமிடங்கள் வைக்கவும். பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரால் கழுவவும். நன்மைகள்: கஸ்தூரி மஞ்சள் ஆன்டி பாக்டீரியா மற்றும் ஆன்டி ஃபங்கஸ் பண்புகளை கொண்டுள்ளது. முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், சுருக்கங்கள் மற்றும் முகப்பருவை குறைக்கும். முகத்தில் உள்ள ஒளி தகராறுகளை சரி செய்து பளபளப்பை அதிகரிக்கும். தேன் சருமத்திற்கு இயற்கையான ஈரப்பதத்தை வழங்குகிறது. சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் மற்றும் உலர் தன்மையை குறைக்கிறது. தேன் சருமத்தை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும். இது எதற்கு உகந்தது? முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை நீக்க, சருமத்தை பொலிவாக்கவும் பசுமையாகவும் வைத்திருக்க, சூரிய கதிரால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய. பயன்பாடு: இந்த பேஸ்ட் வாரத்தில் 2 முறை பயன்படுத்தலாம். இது இயற்கையானது மற்றும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை. சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவும். குறிப்பு 3: அரிசி மாவு மற்றும் தயிர் பேக். செய்முறை: அரிசி மாவு 2 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையை முகத்தில் மற்றும் கழுத்தில் தடவி 15 இருந்து 20 நிமிடங்கள் வைக்கவும். பின்னர் வெதுவெதுப்பான தண்ணீரால் முகத்தை கழுவவும். நன்மைகள்: அரிசி மாவு சருமத்தில் உள்ள துகள் அழுக்குகளை அகற்ற உதவும். முகத்தின் மெலனின் அளவை குறைத்து சருமத்தை மஞ்சள் நிறத்திலிருந்து பொலிவாக மாற்றுகிறது. சருமத்தை மிருதுவாகவும் சுத்தமாகவும் மாற்றுகிறது. தயிரில் உள்ள லாக்டிக் ஆசிட் சருமத்தின் கறைகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவும். சருமத்தை ஈரமாகவும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். தயிர் சருமத்தின் இயற்கை ஒளியை கூட்டுகிறது. இது எதற்கு உகந்தது? முகத்தில் இருக்கும் எண்ணெய் மற்றும் பளபளப்பை கட்டுப்படுத்த, கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் மற்றும் தழும்புகளை குறைக்க, சூரிய கதிர் பாதிப்பால் ஏற்பட்ட நிற மாறுதல்களை சரி செய்ய. பயன்பாடு: வாரத்தில் 2 அல்லது 3 முறை பேஸ்டை பயன்படுத்தலாம்.
சிறந்த முடிவிற்காக இதனுடன் சிறு துளி எலுமிச்சை சாறு அல்லது தேன் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த பேஸ்ட் இயற்கையானது மற்றும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்கள் சருமத்தை பளபளப்பாக மாற்றும். குறிப்பு 4. அருகம்புல் சாறின் பயன்கள். சரும பராமரிப்பு. சருமத்தை பொலிவாக மாற்றும். அருகம்புல் சாறில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி பளபளப்பை கூட்டும். முகப்பருவை குறைக்கவும். அருகம்புல் சாறு கிருமிகளை எதிர்க்கும் பண்புகளை கொண்டதால் முகப்பருக்களை குறைக்க உதவும். இளமை தோற்றத்தை பராமரிக்க சருமத்தில் உள்ள சுருக்கங்களை தடை செய்ய உதவும். உடலின் நச்சு நீக்கம். அருகம்புல் சாறு உடலின் உள்ள நச்சுக்களை நீக்கி சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சூரிய கதிர் பாதிப்பு நீக்கம். அருகம்புல் சாற்று முகத்தில் தடவி பயன்படுத்துவதால் சூரிய கதிர் காரணமாக ஏற்பட்ட கருமை மற்றும் கரும்புள்ளிகள் குறையலாம். அருகம்புல் சாற்றை சருமத்தில் எப்படி பயன்படுத்துவது? அருகம்புல் சாறு. புதிய சுத்தமான அருகம்புல்லை எடுத்து நன்கு கழுவி மிக்சியில் அரைத்து சாறு எடுக்கவும். முகத்திற்கு பயன்படுத்துவதால் சாறை நேராக முகத்தில் தடவி 10 - 15 நிமிடங்கள் விடவும். பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரால் கழுவவும். மேலும் சாறுடன் ஒரு சொட்டு தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தால் கூடுதல் பளபளப்பு கிடைக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தலாம். அருகம்புல் சாறின் மொத்த நன்மைகள். சருமத்தை புத்துணர்ச்சியுடன் மாற்றும். ஆரோக்கியமான தோற்றத்தையும் இயற்கையான பொலிவையும் அளிக்கும். கிருமி எதிர்ப்பு மற்றும் சுருக்க எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. அருகம்புல் இயற்கையானது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் நீண்ட நாளாக உங்கள் சருமம் ஆரோக்கியமாக மின்னும். ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் தயாரிப்பு. கற்றாழையின் முள்ளை நீக்கி நடுவில் வெட்டி அதில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைத்து பசையாக மாற்றவும். இதை நேரடியாக சருமத்தில் பயன்படுத்தலாம். ஆலோவேரா ஜெல்லின் நன்மைகள். சருமத்திற்கு இயற்கையான ஈரப்பதம். ஆலோவேரா ஜெல் சருமத்தை நன்றாக ஈரமாக வைத்திருக்க உதவுகிறது. உலர்ந்த சருமத்தை மென்மையாகவும் மாற்றுகிறது. சூரிய கதிர் பாதிப்புக்கு தீர்வு. ஆலோவேரா ஜெல் சூரிய கதிர்வீச்சால் ஏற்பட்ட உஷ்ணம் மற்றும் கருமையை குறைக்க உதவுகிறது. உடல் பண்புகள் கொண்டது. உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பண்பை கொண்டுள்ளது. முகப்பருவை குறைக்க உதவும். அதன் ஆன்டி பாக்டீரியாவால் பண்புகள் முகப்பரு மற்றும் முகத்தில் உள்ள சுருக்கங்களை குறைக்க உதவுகிறது. அழுக்குகள் சுத்தம் செய்து முகத்தை பொலிவுடன் மாற்றுகிறது. சருமத்தின் இளமை தோற்றத்தை மேம்படுத்துகிறது. ஆலோவேரா ஜெல் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை தடுப்பதற்கும் சருமத்தை இளமையாக வைத்திருக்கவும் உதவுகிறது. முகத்தில் பொலிவை அதிகரிக்க ஆலோவேரா ஜெல் சருமத்தின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இயற்கையான பொலிவை வழங்குகிறது. பயன்பாட்டு முறைகள். நேரடி பயன்பாடு. ஆலோவேரா ஜெல்லை முகத்தில் தடவி 10 - 15 நிமிடங்கள் விடவும். பிறகு தண்ணீரால் கழுவவும். ஃபேஸ் பேக். ஆலோவேரா ஜெல் மஞ்சள் அல்லது தேன் சேர்த்து பேஸ்ட் தயாரித்து முகத்தில் தடவவும். இது சருமத்தின் பளபளப்பையும் நன்கு ஈரப்பதத்தையும் தரும். உலர் சருமத்திற்கு
ஆலோவேரா ஜெல்லுடன் சில துளி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பயன்படுத்தலாம். தினசரி பராமரிப்பு. ஆலோவேரா ஜெல்லை மாய்ஸ்சராக அல்லது கிரீமாக தினமும் பயன்படுத்தலாம். ஆலோவேரா ஜெல்லின் பல்சுவை பயன்பாடுகள். முடி பராமரிப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. முடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. தழும்புகள் மற்றும் சின்னங்கள் மறைய உதவுகிறது. ஆலோவேரா ஜெல் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் இயற்கையான அழகையும் பாதுகாக்க உதவும். இது ஒரு அற்புதமான பராமரிப்பு பொருளாகும். குறிப்பு 6. ஃப்ரூட்ஸ் மாஸ்க் தயாரிக்கும் முறை. உங்களுக்கு பிடித்த அல்லது உங்கள் சரும தேவைக்கு ஏற்ற பழங்களை தேர்ந்தெடுக்கவும். பழத்தை மசித்து அல்லது மிக்சியில் அரைத்து ஒரு சமச்சீரான பேஸ்ட் வடிவமாக மாற்றவும். இதில் தேன், தயிர் அல்லது பாதாம் எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை சேர்த்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும். இந்த கலவையை முகத்தில் மற்றும் கழுத்தில் தடவி 15-20 நிமிடங்கள் வைக்கவும். பின்னர் வெதுவெதுப்பான தண்ணீரால் கழுவி மிருதுவான துணியால் துடைக்கவும். பழங்களை அடிப்படையாக கொண்டு பயன்கள். வாழைப்பழம் உலர்ந்த சருமத்திற்கு சிறந்தது. சுருக்கங்களை குறைத்து இளமை தோற்றத்தை தரும். திராட்சை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். சருமத்தை பொலிவாக மாற்றும். சூரிய கதிர்களின் பாதிப்புக்கு தீர்வு. பப்பாளி டெட் ஸ்கின் செல்களை நீக்கி பளபளப்பை அதிகரிக்கும். முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கும். எலுமிச்சை சருமத்தில் உள்ள கருமையை குறைத்து பளபளப்பை அதிகரித்து எண்ணெய் சருமத்திற்கு ஏற்றது. ஆப்பிள் சருமத்தின் மென்மையும் ஈரப்பதத்தையும் அதிகரிக்கும். சருமத்தை சுத்தம் செய்ய உதவுகிறது. ஆரஞ்சு வைட்டமின் சி சத்து சருமத்தில் பொலிவை அதிகரிக்கிறது. கரும்புள்ளிகள் மறைய உதவுகிறது. ஃப்ரூட்ஸ் ஃபேஸ் மாஸ்க் பயன்பாடு. மிக்சர் மாஸ்க் பல்வேறு பழங்களை சேர்த்து உருவாக்கப்பட்ட மாஸ்க். சரும தேவைக்கு ஏற்ப உலர்ந்த சருமத்திற்கு வாழைப்பழமும், எண்ணெய் சருமத்திற்கு எலுமிச்சை மற்றும் பருக்கள் உள்ள சருமத்திற்கு பப்பாளி போன்றவற்றை தனியாக அல்லது சேர்த்து பயன்படுத்தலாம். நன்மைகள். முழுமையாக இயற்கையானது. பக்கவிளைவுகள் குறைவாக உள்ளன. சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும். டெட் ஸ்கின் செல்களை அகற்றுவதன் மூலம் பளபளப்பான தோற்றத்தை தரும். சூரிய கதிர் பாதிப்பு முகப்பருக்கள் மற்றும் முக சுருக்கங்களை சரி செய்ய உதவும். ஃப்ரூட்ஸ் ஃபேஸ் மாஸ்க் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் மாற்ற உதவுகிறது. ஒரு அற்புதமான இயற்கை பராமரிப்பு முறை. வாரத்தில் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தலாம். குறிப்பு 7. நன்னாரங்காய் சாறு. கூடுதல் குறிப்புகள். நன்னாரங்காய் சாறுடன் தேன் அல்லது ஆலோவேரா ஜெல் சேர்த்தால் சருமத்திற்கு கூடுதல் பளபளப்பு கிடைக்கும். கண்களுக்கு கீழே உள்ள கருவளையத்தை நீக்க இம்முறை பயன்படுத்தலாம். சிறந்த பயன்கள். முகத்தில் எண்ணெய் சுரப்பிகளை கட்டுப்படுத்தி முகப்பருவை குறைக்கும். சருமத்தின் இளமை தோற்றத்தை அதிகரிக்கும். நன்னாரங்காய் சாறு பல்வேறு அழகு குறிப்புகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சருமத்தில் உள்ள எண்ணெய் அளவை கட்டுப்படுத்த உதவும். கரும்புள்ளிகள், முகப்பரு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும்.
சருமத்தை பளபளப்பாகவும் பசுமையாகவும் மாற்ற உதவும். வைட்டமின் சி நிறைந்தது என்பதால் முகத்திற்கு புத்துணர்வையும் ஒளிவு மிக்க தோற்றத்தையும் அளிக்கிறது. நன்னாரங்காய் சாற்றை நேரடியாக சருமத்தில் பயன்படுத்தும் போது தண்ணீரில் கலக்கி டைலூட்டட் பயன்படுத்துவது சிறந்தது. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. கூடுதல் குறிப்புகள்: ஆரோக்கியமான உணவு: பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த உணவை உட்கொள்ளுங்கள். வெள்ளரிக்காய், தக்காளி, முட்டைக்கோஸ் போன்ற சருமத்திற்கு சிறந்த உணவாகும். சூரிய கதிர் பாதிப்பை தவிர்க்க முகத்திற்கு SPF உள்ள சன்ஸ்கிரீன் பயன்படுத்துங்கள். நேரடி வெயிலில் சென்றால் மூடி பாதுகாப்பு ஏற்படுத்தவும். தினசரி மூச்சு விடும் பயிற்சி: யோகா செய்தல் சருமத்தில் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும். பளபளப்பை கூட்டும். உறக்கம்: தினசரி குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். தூக்கமின்மை சரும பிரச்சனைகளின் அடிப்படை காரணமாகும். இந்த வழிமுறைகளை தினசரி பயன்படுத்தினால் உங்கள் சருமம் ஆரோக்கியமாகவும் இயற்கையான மினுமினுப்பு கொண்டதாகவும் மாறும். நன்றி.